ஆனால் இவங்க இந்த மாதிரி அரசு தேர்வுகளுக்கு அதுவும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த தேர்வுகளுக்கெல்லாம் நாங்கள் நான் முதல்வன் திட்டத்தில் நாங்கள் படிக்க வைக்கிறோம், காசு கொடுக்குறோம், அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு இவங்க அதில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு இவங்க சொல்லிக்கிறாங்கல்ல. நாள் முதல் திட்டம் வந்து ஒரே இன்ஸ்டியூட்டில் ஒரு பையன் படித்து பியூராக அதில் படிச்சுட்டு போவான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பல வந்துட்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த பசங்க இங்கே டைம் கிடைக்கும்போது இப்போ படிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எதை எடுத்துப்பீங்க? நீங்கள் எதில் படித்து பாஸ் பண்ணால் சொல்ல முடியும்? நான் முதல் பட்டு சொல்ல முடியுமா, இல்லை அதில் படித்து சொல்ல முடியுமா? இது ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். ஒரு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இங்கே வந்து படிக்கிறாங்க. இதுதானே படித்து இதெல்லாம் பாஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அது எப்படி நேர்மையாகும்? அப்போ அவங்களோட வெற்றிக்கு இவங்க கிரெடிட் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஓகே, முதலமைச்சர் பேசுகிறப்ப சொல்கிறாரு அடுத்து திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போவே இவ்வளோ குளறுபடிகள் நடக்குது, முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அடுத்தும் திமுக ஆட்சி தான் அப்படின்னு இருந்தால் மாணவர்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? 2.0 இருக்கு இல்லைங்களா? அந்த 2 எடுத்துருங்க, ஓ மட்டும் தான். 2.0 சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, 2 எடுத்துருங்க, ஓ மட்டும் தான் நடக்கும். வேறு ஒன்றுமே இல்லையே. பசங்களுக்கான மாணவர்களுக்கான என்னங்க இருக்குது? என்ன ஒரு திட்டம் இருக்குது? என்ன மாணவர்களுக்கு என்ன திட்டம் இருக்குது? காலங்காலமாக லஞ்சம் வாங்கி பசங்க வேலையில் போயிட்டுருக்கானுங்க. லஞ்சம் பைசா இருக்க மட்டும் தான் வேலைக்கு போகிறான். அப்புறம் என்னத்தை மாணவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? என்ன ஒரு தொலைநோக்கு பார்வையில் என்ன இருக்குது மாணவர்களுக்காக வேண்டி? நான் இது செஞ்சுட்டேன், அவ்வளோ பண்ணிட்டேன், லைப்ரரி ஓப்பன் பண்ணிட்டேன், படிப்பங்க செஞ்சுட்டேன், என்ன இருக்காங்க? என்ன பசங்க என்ன பாஸ் பண்ணி வராங்க? அவுட்கம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லாமல் இருக்குல்ல. பசங்க எத்தனை பேர் வந்து வேலையில் போயிருக்காங்க? கவர்மெண்ட் ஏதாவது வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? முடியாது. ஓகே, பார்க்கலாம்.